லைஃப்ல லோன்லியா இருக்கேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நிஜத்தை சொல்ல போனா நீங்க லோன்லியா இல்ல, நீங்க உங்களோடய டிஸ்கனெக்டா இருக்கீங்க. அதனால தான் வேற யார் கூடயும் உங்களால கனெக்ட் ஆக முடியல. இதுல மொத்தம் 4 டைப் இருக்கு. ஒன்னு சோஷியல் லோன்லினஸ், நீங்க ஒரு கூட்டத்துல இருந்தாலும் தனியா தான் இருப்பீங்க. ரெண்டாவது இமோஷனல் லோன்லினஸ், நீங்க யார் கூடனாலும் பிணைப்புல இருந்தாலும் நீங்க அவங்களோட கனெக்ட் ஆகாம இருக்கிற உணர்வு தான் உங்களுக்குள்ள இருக்கும். மூன்றாவது சிச்சுவேஷனல் லோன்லினஸ், திடீர்னு சில இழப்புகள் வந்திருக்கும், இல்ல புது இடத்துக்கு போயிருப்பீங்க, இல்ல புது விதமான ஆள்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. அது லைஃப்ல ஒரு ப்ரெஷரை கொடுத்து, ஒரு அழுத்தத்தை கொடுத்து உங்களை ஐசோலேட் பண்ணி தனியா உங்களை லோன்லினஸ்க்குள்ள தள்ளி விட்டுரும். கடைசியா கிரானிக் லோன்லினஸ், இந்த லோன்லினஸ்லயே லாஸ்ட் ஸ்டேஜ். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, காலப்போக்கில் இதோட பழகி இதோட அடாப்ட் ஆயிட்டீங்க. அதனால இந்த லோன்லினஸ் உங்களுக்கு பிடிச்சு பழகி போனதுனால நீங்க தனிமையிலேயே இருந்து உங்களை நீங்க கஷ்டத்துக்குள்ள தான் கொண்டு போயிட்டு இருக்கீங்க. நீங்க அந்த தனிமைக்கு பழகிட்டீங்க, இதுதான் நார்மல் லைஃப்னு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. ப்ராப்ளம் யாரும் இல்லைங்கிறது இல்லை, உங்களையே நீங்க மிஸ் பண்ணி டிஸ்கனெக்ட் ஆகியிருக்கீங்க. அதுதான் உங்க பிரச்சனை. கனெக்ஷனை ரீஸ்டோர் பண்ண முதல்ல நீங்க உங்களோட ரீகனெக்ட் ஆகணும். நீங்க உங்களோட ரீகனெக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்க லைஃப் ரீஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். உங்களையே திரும்ப கண்டுபிடிச்சு ரீகனெக்ட் ஆக இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க.